என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த லெந்து கால தியானம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த தியானம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தியானிக்கவிருக்கின்றோம். குமாரனின் ஆவி அல்லது கிறிஸ்துவின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். வசனம் சொல்லுகிறது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். பொதுவாக இதை போன்ற வசனங்களை எல்லாம் நாம் சாதாரணமாக வாசித்து கொண்டு போய்விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களில் மகிமையான சத்தியங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் உலகம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது மௌனமாய் தன் இருதயத்திற்குள் சொல்லியிருக்க மாட்டார். அது உண்டாக கடவது என்று சத்தமிட்டு கூப்பிட்டிருப்பார். அவர் வார்த்தையில் இருக்கிற ஜீவன் புறப்பட்டு போய் சகலவற்றையும் உண்டாக்கிற்று. இங்கே அந்த தேவனுடைய குமாரன் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். தன் ஜீவனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டது, அவருடைய ஜீவனுக்குள் என்ன இருக்கிறது என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொன்னவுடன் அடுத்த வசனம் சொல்லுகிற செய்தியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தன, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த வசனம் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறது. ஆண்டவர் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விடும் பொழுது, அதாவது அவருடைய ஜீவனை பிதாவின் கைகளில் கொடுக்கும் பொழுது, அவருடைய ஜீவனுக்குள் இருந்த அந்த வல்லமை, இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்ட ஜீவன் இப்பொழுது பிதாவின் கரத்தை சென்று சேருகிறது. அந்த வல்லமை என்ன செய்ததாம்? தேவாலயத்தின் திரைச்சீலையை 2ஆய் கிழித்ததாம். அந்நாட்களில் சாதாரண ஜனங்கள் வெளிப்பிரகாரத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவானவர் தன் ஜீவனை கொடுத்த பொழுது தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த தடையாகிய தடுப்பு சுவரை தேவன் உடைத்து எறிந்தது போல அன்றைக்கு திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததா. ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுத்த பொழுது உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்தார். இன்றைக்கு வாழ்க்கையில் வழி திறக்கவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா? என்ன செய்வது, எப்படி முன்னேறுவது என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை விட்டாரே. அவர் ஜீவனை கொடுத்த பொழுது உங்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை திறந்தார். புதிய வழியை கிறிஸ்து உங்களுக்காய் திறந்தார். இந்த புதிய வழி நீங்கள் தேவனிடத்தில் செல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறது. எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது சொல்லுவார், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டீர்கள் பழைய நாட்களில். எந்த தெய்வத்தினிடமும் நெருங்கி சேர உங்களால் முடியவே முடியாது. எந்த தெய்வத்தையும் நெருங்கி வந்து உங்கள் பாரங்களை சொல்லவே முடியாது. ஆனால் இந்த தெய்வம், இந்த ஆண்டவர், இந்த இயேசு தன் ஜீவனை நமக்காய் கொடுத்த பொழுது ஒரு புது வழியை திறந்து நீ பிதாவினிடத்தில் தாராளமாக சேரலாம் என்று உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். கூடவே வசனம் சொல்கிறது, கல்லறைகள் திறந்தது, மரித்த பலருடைய சரீரங்கள் உயிரோடு எழுந்தது என்று. அப்படி என்றால் இயேசு கொடுத்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஜீவன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஆவி, இந்த ஜீவன் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமையுடையதா இருக்கிறது. அத்தனை வல்லமையுடைய அவருடைய ஜீவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்காய் ஜீவனை கொடுத்தார் என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். அந்த ஜீவனை கொடுத்தார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வழியை திறக்கிறது. இந்த பூமியிலே மரித்து போன எல்லா நம்பிக்கைகளையும் உயிரோடு எழுப்புகிறது. அன்றைக்கு பிரேதங்கள் எழும்பினது போல உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன சிலருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்க போகிறார்.
உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை தேடாமல் கல்லறையில் இருக்கிறது போல சிலருடைய வாழ்க்கை இருக்கிறதே, அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனால், அவருடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படும் என்று நம்புங்கள். கிறிஸ்து இயேசு தன் ஜீவனை கொடுத்த பொழுது உங்களுக்கு புதிய வழியை திறந்து கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த ஆவி, இந்த ஜீவன் பிதாவினிடத்தில் போன பின்பு பிதா என்ன செய்தார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜீவனை பிதாவின் கைகளில் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது வல்லமையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. தேவாலய திரைச்சலை கிழிகிறது. உங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் தேவனை கிட்டி சேர உண்டாகிறது. சரி, இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை, தேவனை கிட்டி சேர்ந்து, தேவனே, நான் என் ஆண்டவர் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுகிறீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய கைகளில் இருக்கிற குமாரனுடைய ஆவியை, த ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் சன், அதை உங்கள் இருதயத்திற்குள் அனுப்புகிறாரா. இது எவ்வளவு ஒரு மறைமுகமான வல்லமையான ஒரு செயல். யாரும் இதை கண்களால் காண முடியாது. ஆண்டவர் இயேசு நிக்கதேமோடு பேசும் பொழுது சொன்னார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, வருகிறது, போகிறது, அதே போலத்தான் மறுபடி பிறந்தவனும் இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா. பிதா என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனுஷனும், பாவியும் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், பிதாவே என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கும் பொழுது, பிதா தன் கையில் இருக்கிற தன் குமாரனுடைய ஆவியை இப்படி கேட்கிறார்களே ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்கள் இருதயத்திற்குள் கொடுக்கிறாரா. இருதயத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் ஆவி வந்தவுடன் நீங்கள் யாரை போலவே மாறிவிடுகிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவை போலவே தேவனுக்கு பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். பிள்ளைகளாக மாறினவுடன் உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரமும் ஸ்லாக்கியமும் கிடைக்கிறது. என்ன சுதந்திரம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார ஆவியை உள்ளத்திற்குள் கொடுக்கிறாரா. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள்? சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். அந்த இயேசுவை இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் இருந்த அந்த ஆவி உங்கள் இருதயங்களுக்குள் வருகிறது. உங்களுக்குள் இருக்கிற ஆவி இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவி அப்பா பிதாவே என்று சொல்லி உங்களை கூப்பிட பண்ணுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நீங்கள் அனாதைகள் அல்ல. தகப்பன் இல்லை என்றோ, தாய் இல்லை என்றோ, தகப்பன் அன்பு, தாய் அன்பு கிடைக்கவில்லை என்றோ உங்களில் எவரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை தேவன் நம் உள்ளத்தில் கொடுக்கிறாராம். கிறிஸ்து அதற்காகத்தான் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இந்த புத்திர ஸ்வீகார ஆவி வரும் பொழுது கூடவே உங்களுக்கு சுதந்திரமும் வருகிறது. பிள்ளைகள் என்றால் சுதந்திரத்தானே. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் தகப்பனுடைய சகல ஆஸ்தியும் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தம் அல்லவா. நீங்கள் இயேசுவின் மூலமாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறினவுடன் நீங்கள் சுதந்திரராயும் மாறிவிடுகிறீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு உரியவைகள் எல்லாம் உங்களுக்கு உரியவைகளாய் மாறுகிறது. கிறிஸ்து இயேசு தன் ஜீவனை விட்ட பொழுது பிதாவினிடம் நெருங்கி சேருகிற புதிய வழி உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசு தன் ஜீவனை விட்டதால் நீங்கள் தேவனண்டை வரும் பொழுது அந்த ஆவியை உங்கள் இருதயங்களில் கொடுக்கிறார். தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்க வைக்கிறார். மூன்றாவதாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிறது. வாசிக்க விரும்புகிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவதாக, நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆவியானவர் கூடவே இருந்து சாட்சி கொடுக்கிறாராம். என்ன அற்புதமான சாட்சி! ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ தேவனுடைய மகன், மகளே நீ தேவனுடைய மகள். நீ பாவம் செய்து விட்டாலும் பரவாயில்லை, திரும்ப வந்துவிடு. உனக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி.
நீ உலகத்தாரை போல வாழாதே, உலகத்தாரை போல நடக்காதே, உலகத்தாரை போல சிந்தியாதே. இந்த உலகம் உனக்குரியதல்ல, உனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. நீ இந்த உலகத்திற்காக வாழாதே, அந்த நித்திய ராஜ்யத்திற்காக நீ வாழ வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று கூடவே ஒரு ஆவியானவர் இருந்து உங்களை உறுதிப்படுத்துகிறாராம், உங்களை பலப்படுத்துகிறாராம். அந்த ஆவியானவரும் தேவனோடு ஒன்றாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவரும் கிறிஸ்துவின் ஆவியானவர். இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று வசனம் சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுக்குள் இவ்வளவு ஆசீர்வாதங்கள், புதிய வழி, பிள்ளையாகும் பெரிய பாக்கியம், நமக்குள் கிறிஸ்து வசிக்கிற ஸ்லாக்கியம். அவர் உன்னோடு கூடத்தான் இருக்கிறார். ஆகவே அவரை பிரியப்படுத்தும்படி நீ வாழ் என்று சொல்லி கூடவே இருந்து உதவி செய்கிற ஆவியானவர். இவ்வளோ பாக்கியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து நன்றியுள்ளவர்களாய் அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, உனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் உனக்குள் இருக்கிறது. அவரை காயப்படுத்தும்படி வாழாதே, அவரை துக்கப்படுத்தும்படி வாழாதே. அவருக்கு பிரியமில்லாத எல்லாவைகளையும் விட்டு விட்டு அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே வாழ இரத்தம் சிந்தி மரித்து தன் ஜீவனை சத்தமாய் கூப்பிட்டு பிதாவினிடத்தில் உனக்காக ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்காக நீ வாழ தீர்மானம் செய். அதுவே அர்த்தமுள்ள வாழ்க்கை. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கும்படி செய்தி சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு எங்களுக்குள் வாசமாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்திருக்கிறேன். அந்த மார்க்கத்தின் வழியே பிரவேசித்து உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகார ஆவியும் நீர் கொடுத்திருக்கிறேன். அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் பிள்ளைங்க தங்களோடு கூட இருந்து சாட்சியிடுகிற ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கிறிஸ்துவின் ஆவியை ஒருபோது விசனப்படுத்தாதபடிக்கு உமக்கு பிரியமாய் வாழ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த தியானம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும்ப்பா, தைரியத்தை கொண்டு வரட்டும். இந்த உலகம் எனக்குரியது அல்ல, இந்த உலகத்திற்காக நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருக்காய் வாழ தீர்மானியுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த சிலுவை தியானம் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.